இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நார்மலைஸ் பண்றியா குமார்? வெக்கமா இல்ல? ஒரு ஜெனரேஷனையே விஜய் மற்றும் த்ரிஷா விவகாரத்தை நார்மலைஸ் பண்ணி கெடுக்க பாக்குறீங்கன்னு சில உடன்பரப்புகள் கட்சியை தாண்டி என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, ஆர் வி நார்மலைசிங் இட்? நார்மலைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். எதை தெரியுமா? ஒண்ணுமே இல்லாத கே நேரு அவர்களுடைய 2000 கோடிக்கான ஊழலை பற்றி பேசாம விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய டிவோர்ஸை பற்றி பேசி ஊழலை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வெறும் 48,000 கோடி ரூபாய் மட்டும் மக்கள் கிட்ட இருந்து சம்பாரிச்சு கொடுத்த ஐயா செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசாம விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய டிவோர்ஸை பற்றி பேசி 48,000 crores ஊழலை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அஜித் குமார் அவர்களை மாதிரியே இதோ நம்ம ராம்நாட்ல அடுத்த மரணம் அதை பத்தி பேசாம விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய டிவோர்ஸை பத்தி பேசி லாக் அப் டெத்தை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க 2021 ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை ஒழிச்சிரும் சொன்ன திமுகவுடைய ஜீபூம்பா மந்திரத்தை பத்தி கேள்வி கேட்காம விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுக்கு இடையிலான டிவோர்ஸை பத்தி பேசி நீட்டுனால உயிரிழந்த அனிதா அவருடைய மரணத்தை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஊர்ல இருக்கிற கனிமூலங்களை கேரளாவுக்கு கொண்டு போறத தடுக்காத வேடிக்கை பார்க்கிற திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களை பத்தி பேசாம விஜய் மற்றும் சங்கீதா அவருடைய டிவோர்ஸை பத்தி பேசி நம்ம மலைகளை இழந்துட்டு இருக்கோம், இயற்கை வளங்களையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். கஞ்சா, போதை, ட்ரக்ஸ்னு போதை பழக்கம் தமிழ்நாட்டுல உச்சத்துல போயிட்டு இருக்கு. நாங்குநேரி, மானாமதுரை, ராம்நாடு, திருத்தணின்னு பூரா இடத்துலயும் போதையில கொலை பண்றதுல தொடங்கி ஜாதி வரி கொலைகள் உச்சத்துல போயிட்டு இருக்கு. இதை பத்தி எதுவுமே பேசாம வாயை திறக்காம விஜய் மற்றும் சங்கீதா அவருடைய டிவோர்ஸை பத்தி பேசி கஞ்சா பழக்கத்தையும் ஜாதி வரி கொலைகளையும் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற பொம்பளை பிள்ளை கிட்ட திமுக காரன் பாலியல் அத்துமீறல ஈடுபட்டதுல தொடங்கி 2.5 வயசு பொம்பளை பிள்ளைய கற்பழிச்சு கொண்டதுல தொடங்கி நேத்து பாவம் வெறும் 7.5 வயசான பொம்பளை பிள்ளைய கற்பழி இதெல்லாம் எந்த மீடியாக்காரனுக்கு தெரியாதுல்ல. அந்த பச்சை குழந்தைகிட்ட அதை பார்த்தா என்னதான் தோணுது உனக்கு? பச்சை குழந்தையாவே தெரியல இல்ல. இதை பத்தி எதுவுமே பேசாம விஜய் மற்றும் சங்கீதா அவருடைய டிவோர்ஸை மட்டும் பேசி நம்ம வீட்டு பிள்ளைங்க கிட்ட இந்த நாய்ங்க அத்துமீறத நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் போதா, எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து, எங்க பார்த்தாலும் சாராய். மக்கள் கொத்து கொத்தா செத்தாங்களையா கள்ளக்குறிச்சியில. இதை பத்தி நீ பேசினியா? ஒரு குழந்தைய தொட்டதுக்கு கேள்வி கேட்காத இந்த நாய்ங்க எல்லாம் எதை பேச வந்திருக்காங்க தெரியுமா? குந்தவி நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணுமா, வெளில இறங்கவே கூடாதான், வெளில இறங்கினா பிரச்சனை ஆயிரதான். ஒர்த்து பிகாஸ் உமன் இஸ் அனதர் எர்த்னு பதிவிட்ட இந்த 5 அறிவு ஜீவனோட யோக்கி என்னன்னு தெரியுமா? நம்ம இவர மாதிரி தேர்ட் கேட்டகரியா கீழ்த்தரமா எல்லாம் பேச கூடாது. ஆனா வழி இல்ல, பேசிதான் ஆகணும். 2009 அது 2009 தன்னோட சொந்த மனைவியை வச்சு காப்பாத்த ஒர்த் இல்லாம மதுரையில இருந்து காசுக்கு வேலை போற ஒரு ஆண்டி கூட ஈசிஆர்ல சுத்திட்டு பிரபல நேஷனல் டிவி சேனல் ஒண்ணுல அசிங்கப்பட்டவர் தான் நம்ம மரியாதைக்குரிய பார்த்திபன் அண்ணன் அவர்கள். இவரெல்லாம் இந்த குந்தவை பத்தி பேசுறதுக்கு ஒர்த் இருக்கா என்ன? கீழே சாதாரண கிராமத்துல இருக்கிற டீ கடையில தொடங்கி ஐடி கம்பெனில வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட டாபிக் என்ன தெரியுமா? விஜய் மற்றும் சங்கீதா மற்றும் த்ரிஷா விவகாரம். இவ்வளவு பிரச்சனை இருக்கிற இடத்துல இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் இல்ல. மக்களை குத்த சொல்லி பிரயோஜனம் இல்ல. இதுதான் சன்னி மீடியாவோட நரேட்டிவ். டே பச்சை சட்டை கூட்டத்துல இருந்து எங்கடா அழகா நழுவுறன்னு கேட்ட மாதிரி திமுக அழகா இவ்வளவு பிரச்சனைல இவ்வளவு விவகாரத்துல இருந்து நழுவிட்டு இருக்காங்க. இங்க ஒரு குடும்பமே நம்ம தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமா புதைச்சு மூடுறதுக்கும் சுடுகாடாக்குறதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. பாதி செஞ்சு முடிச்சிருச்சு. இந்த 5 வருஷத்துல இந்த குடும்பம் செஞ்ச சாதனை இந்த அளவுக்குனா அப்ப இன்னொரு 5 வருஷம் இந்த குடும்பம் கையில இந்த ஆட்சி சிக்கிச்சுன்னு வைங்களேன், என்னவாகும்? அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. ஆனா எந்த குடும்பத்தை பத்தி பேசணுமோ, எந்த குடும்பத்தை தமிழ்நாட்டு அரசியல இருந்து பிறந்தவரமோ அதை பத்தி யாருமே பேசாம இந்த தேர்தல் நெருங்குற டைம்ல எந்த குடும்பத்தோட டிவோர்ஸ் கதையை இந்த மீடியாக்காரங்க எல்லா பயல்களும் பேச வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? இததான் வெள்ளக்காரன் அழகா பொலிட்டிக்கல் டைவர்ஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த பயலுங்க செஞ்ச 5 வருஷம் செஞ்ச மொள மாதிரி தனங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து மறக்கிறதுக்கும் திசை திருப்புறதுக்கும் இந்த சினிமாக்காரங்க வச்சு ட்ரை பண்றாங்க. மக்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியாத படித்த மேதையான உங்க நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. பண்ணுவீங்க நம்புறேன். நன்றி, வணக்கம்.